Assalamualaikum, hi dears, welcome back to our channel Arfan creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். மெஹந்தி பிகினர்ஸ்க்கு ரொம்ப இருக்கக்கூடிய பேசிக்கான சின்ன டவுட்டை இந்த வீடியோ மூலமா கிளியர் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இன்ஷாஅல்லாஹ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எப்படி முதல்ல ஹோல்டு பண்ணணுங்கிறதே ஒரு பேசிக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிறது பார்த்திங்கன்னா, பெண்ணை நம்ம எப்படி ஹோல்டு பண்ணுவோமோ அதே போல் தான் நம்ம மெஹந்தியும் ஹோல்டு பண்ணணும் அப்படி நான் சொல்லுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கம்ஃபர்டபுள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சில பேர் ஹோல்டு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இப்படி வச்சு ஹோல்டு பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இப்படி கூட வச்சு மெஹந்தி போடுவாங்க. அவங்கவுங்களுடைய கம்ஃபர்டபுளை பொறுத்து தான் மெஹந்தி ஹோல்டு பண்ண. என்னை பொறுத்த அளவுக்கு மெஹந்தி நீங்கள் இப்படி ஹோல்டு பண்ணி மெஹந்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் எப்படி ஒரு பெண்ணை நம்ம ஹோல்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இது பிகினர்ஸுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுள் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ கோனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 விரலுக்கும் இடையில இந்த கோன் இருக்கணும். இப்படி வச்சு நீங்கள் பெண்ணு நீங்கள் எப்படி ஹோல்டு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணால் உங்களுக்கு டிசைன் கரெக்டாக வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மெஹந்தி போட கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னே சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நம்ம மெஹந்தி ஹோல்டு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ மெஹந்தி போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மெஹந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அளவுக்கு, அதாவது இந்த பாதி அளவுக்கு நீங்கள் மெஹந்தியோட அந்த ஸ்டிக்கினஸ் எல்லாம் எடுத்துடணும். இல்லை ரொம்ப நீங்கள் மெஹந்தி போடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகும். அதனால் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அழுத்தினப்பே வரவே வராது. இதை பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரவே கூடாது. ஏன்னா அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிஷ்யூ எடுத்து நல்லா நீங்கள் ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் ஸ்டக் ஆகாமல் வரும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு லைன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வரணும். இப்படி ஒரு வாட்டி நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ ஓகே, இந்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷேடிங் எப்படி கொடுக்கணும்னு நம்ம ஒன்று பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் போட போகிறேன். இப்போ எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு ஸ்பைரல் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா, போட்டாச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு ரோஸ் பெட்டல் மாதிரி நான் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னுமே உங்களுக்கு கேப் இருந்ததுன்னா இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு ரோஸ் மாதிரி கிடச்சிரும். போட்டிங்க ஒரு ஃப்ளவர் போட்டுட்டிங்க, அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் ஷேடிங் கொடுக்கணுன்னுலாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினருக்கு ஷேடிங் டக்குன்னு நீங்கள் போட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஷேடிங் கொடுப்போம். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஷேடிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
நம்ம வந்து இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஷேடிங் வந்து எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து மெஹந்தியை வந்து ப்ரெஸ் பண்ணவே கூடாதுமா. மெஹந்தி வந்து ப்ரெஸ் பண்ணாமல் தான் ஷேடிங் வந்து கொடுக்கணும். இப்போ எப்படின்னு பாருங்கள் நான் எப்படி ஷேட் பண்ணுறேன்னு. இப்போ இங்கே உள்ள லைன்ஸை வச்சு தான் நம்ம வந்து இப்படி ஷேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணவே இல்லை, சும்மா நம்ம வந்து இப்படி பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கே உள்ளதை வச்சே நம்ம வந்து லைனை வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிறோம். இதே மாதிரி தான் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பண்ணணும். ரொம்ப ரொம்ப லைட்டாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் மெஹந்தியை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ப்ரெஸ் பண்ணாமல் போட்டால் தான் உங்களுக்கு ஷேடிங்க்கு வந்து தனியாக தெரியும். இல்லைன்னா ரொம்ப அப்படி டார்க் ஆகிடும், நல்லாவே இருக்காது. மேலேருந்து போடுறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஷேடிங் வந்து முடிச்சாச்சு, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ரோஸ் எல்லாம் வந்து நல்லா டார்க் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு செகண்ட் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட் வந்து போட்டு முடிச்சிருப்போம், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன போடலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போட்ட எலமெண்ட்டை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன்லாம் வந்து உங்களுக்கு தெரியுதோ அதை வச்சு ஃபில் பண்ணிங்கனாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த எலமெண்ட்டை வச்சு நம்ம இங்கே எப்படி போடலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயும் வந்து ஒரு டிசைன் மேக் பண்ணிட்டோம், இங்கேயும் வந்து டிசைன் மேக் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு நல்லா எக்ஸாக்டாக வந்து தெரியுது. அந்த மாதிரி தான் நம்ம போடணும். நீங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து என்ன போடணும்னு டவுட்டு படாமல் நீங்கள் இருக்கிற பேட்டர்ன்ஸை வச்சு நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன ஃபில் பண்ணணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து யோசிச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து போட்டுட்டோம். இப்போ அடுத்து இங்கே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கேப் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்படி கூட ஷேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி இதோட ஜாயின் பண்ணுற மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. இப்படி ஷேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி டாட் வச்சாலும் ஓகே. இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்டாக நீங்கள் வச்சாலுமே நல்லா தான் இருக்கும். அதே போல் நான் இங்கேயும் வந்து அதே ஷேடிங் வந்து கொடுக்குறேன்.
இப்போ நம்ம இந்த மெத்தட் போடாமல் நம்ம வந்து அரபிக் மெத்தட் போடலாம். இந்த மாதிரி அவ்வளோதான். இது இந்த மாதிரி டாக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக நம்ம ஒரு டிசைன் போட்டோம். நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்குது பாருங்கள். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து மெஹந்தி பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெஹந்தி பற்றினா இன்னுமே டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். அஸ்ஸலாமுஅலைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து மெஹந்தி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஃப்ரீ சர்டிஃபிகேட் தான். ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கோர்சஸோடு நம்ம சேனலில் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு தனி சர்டிஃபிகேட் வந்து உண்டு. நீங்கள் 3 கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் 3 கோர்ஸுக்குமே தனித்தனி சர்டிஃபிகேட் வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ அரபிக் ஹேண்ட்ரைட்டிங் கிளாஸும் வந்து நம்ம சேனலில் வந்து எடுத்துகிட்ருக்கோம். பேசிக்காக வந்து அரபிக் ஹேண்ட்ரைட்டிங் வந்து எழுத தெரியாதவங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக வந்து சர்டிஃபிகேட்டும் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் அரபிக் ஹேண்ட்ரைட்டிங் காம்படிஷனும் வந்து போயிட்டுருக்கு. நிறையா பேர் வந்து இந்த காம்படிஷனை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த காம்படிஷனை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க டியர்ஸ்.